நமது காலையில் நடந்த நிகழ்வுகள் ரொம்ப மகிழ்ச்சி அளித்தன. ஏன்னா எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாக்க, தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க முதல்வர் விஜய் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை ஒருமனதாக எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ஆதரித்து பேசினாங்க. அரசு எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் துணை நிற்போம்னு திமுக உட்பட சொன்னாங்க. அதில் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தம் சேர்த்துக்கணுன்னாரு. அதை உடனடியாகவும் முதல்வர் ஏற்றுக்கிட்டு அந்த திருத்தத்தை சேர்த்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு நல்லா இருக்க கிஷ்டி பட்டுட போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதம் தொடங்கின உடனே திமுகவினர் அந்த சப்ஜெக்டை பற்றி பேசாமல் தனியாக அவங்க முதல் நாளே கருப்பு சின்னலாம் அணிஞ்சிட்டு திரையில் ஹீரோ, தரையில் வில்லன், வாயை தரங்க சிஎம் சார், இப்படியெல்லாம் ரொம்ப கேவலமாக முதல் நாளே, அதாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் இதை தேர்தல் முடிஞ்சு வர்ற முதல் கூட்டத்தொடர் முதல் நாளே ஆரம்பித்தது அது அவங்களுக்கு ஆட்சி போனதை, அதிகாரம் கை நழுவியதை இன்னும் அவங்களால ஒத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க பிஹேவியர் ரொம்ப இம்மெச்சூராக தான் இருந்தது. யாரும் அதை ரசிச்சிருக்க மாட்டாங்க மக்கள். ஏன்னா மக்கள் ஒரு தீர்ப்பளித்து ஒரு ஆட்சியை அமர்த்தி இருக்கார்கள். அந்த ஆட்சி ஒரு 30-40 நாள் கூட ஆகலை. எவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க, எவ்வளோ விமர்சனம் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் உதயநிதி அறிக்கை, இந்த பக்கம் இவர் எடப்பாடி அறிக்கைன்னு ஒரு ஆளை எவ்வளோ தான் நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆனால் என்ன சொன்னீங்க, தேர்தல் முடிவு வந்த மறுநாள் ஸ்டாலின் என்ன சொன்னார், 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டோம் அப்படின்னாரு. 6வது நாள்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களா. அதனால் Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.